ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தலின் கடைசி பக்கங்கள் வரை சென்று பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் யார் என்பதையும், காலம் தொடங்குவதற்கு முன்பிருந்தே அவர் எப்படி கிரியை செய்து வந்தார் என்பதையும், அவருடைய பிரசன்னம் இன்று உங்கள் வாழ்க்கையில் என்ன அர்த்தம் கொண்டது என்பதையும் சற்று ஆழமாக பார்ப்போம். இன்று பரிசுத்த ஆவியின் அக்கினி உங்களை நிரப்பட்டும். பரிசுத்த தேவனின் வல்லமை உங்களை நிரப்பட்டும். தேவனின் ஆவியின் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கட்டும். வேதத்தின் ஒரு பக்கத்தை கூட திருப்புவதற்கு முன் நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்களை குழப்பிய ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். மில்லியன் கணக்கான உண்மையான விசுவாசிகள் திருத்துவத்தின் மூன்றாம் நபரை ஒரு தெளிவற்ற ஆவிக்குரிய சக்தியாக, ஆராதனையில் வரும் ஒரு உணர்வாக, வந்து போகும் ஒரு உணர்ச்சியாக, விவரிக்க முடியாத ஒரு தாக்கமாக நினைக்க வைத்த விஷயம் அது. பரிசுத்த ஆவியானவர் வெறுமனே ஒரு உணர்வு அல்ல. பாடலின் போது உங்களுக்கு வரும் சிலிர்ப்பு அவர் அல்ல. வல்லமையான வசனத்தை படிக்கும் போது உங்கள் இதயத்தில் எழும் உணர்ச்சியும் அவர் அல்ல. அந்த விஷயங்கள் அவருடைய பிரசன்னத்தோடு கூட வரலாம். ஆனால் அவர் இவை அனைத்திற்கும் மேலானவர். அப்போ அவர் யார்? அவர் என்றென்றும் இருக்கின்றவர். அவருக்கு ஒரு மனம் உண்டு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கின்றது, அவர் தேவனுடைய சித்தத்தின்படி நமக்காக வேண்டுதல் செய்கின்றார் என்று. அதாவது அவர் சிந்திக்கின்றார், அவர் யோசிக்கின்றார், அவர் நோக்கங்களை வைத்திருக்கின்றார். அவருக்கு உணர்வுகள் உண்டு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கின்றது, அவரை துக்கப்படுத்த முடியும் என்று. அதாவது அவர் உணர்கின்றார், அவர் பதிலளிக்கின்றார், அவர் அக்கறை கொள்கின்றார். அவருக்கு ஒரு சித்தம் உண்டு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கின்றது, அவர் தன்னுடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வரங்களை பகிர்ந்து கொடுக்கின்றார் என்று. அதாவது அவர் தீர்மானிக்கின்றார், அவர் செயல்படுகின்றார், அவர் தெரிந்து கொள்கின்றார், அவர் பேசுகின்றார், அவர் போதிக்கின்றார், அவர் வழிநடத்துகின்றார், அவர் குற்ற உணர்வுகளை காட்டுகின்றார், அவர் ஆறுதல் படுத்துகின்றார், அவர் வல்லமை கொடுக்கின்றார், அவர் மாற்றுகின்றார். உலகத்தின் அஸ்திவாரம் போடுவதற்கு முன்பிருந்தே இந்த காரியங்கள் அனைத்தையும் அவர் செய்து வருகின்றார். பரிசுத்த ஆவியின் கதை பெந்தெகோஸ்திலேயே தொடங்கும் புதிய ஏற்பாட்டு கதை அல்ல. இது ஒரு வரலாறு. வேதத்தின் முதல் புத்தகத்தின் முதல் பந்தியில் இருந்தே தொடங்குகின்றது. மேலும் இது வெளிப்படுத்துதலின் கடைசி புத்தகத்தில் உள்ள கடைசி அழைப்பு வரை வருகின்றது. மேலும் அவர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் வாழ்வதால் இது உங்கள் கதையும் கூட. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 2 வரை உள்ள வசனங்களை பார்ப்போமாகில், ஆரம்பத்தில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போது பூமியோ ஒழுங்கற்றதாயும் வெறுமையாயும் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் தண்ணீரின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாவதற்கு முன்பு, நிலம் உண்டாவதற்கு முன்பு, ஒரு ஜீவராசி கூட உண்டாவதற்கு முன்பு தேவனுடைய ஆவியானவர் ஏற்கனவே அங்கே இருந்தார். பிரசன்னமாயிருந்தார், கிரிகை செய்து கொண்டிருந்தார், இருளின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். சிருஷ்டியின் முதல் செயலில் பங்கெடுக்க தயாராக இருந்தார். ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, சிருஷ்டிப்பின் போது பரிசுத்த ஆவியானவர் வெறும் பார்வையாளராக இல்லை, அவர் இணை படைப்பாளராக இருந்தார். வெளிச்சம் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும்,
என்று தேவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் ஆவியானவரால் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது என்று வேதம் அழகாக கூறுகின்றது. யோபு 33 அதிகாரம் 4 தெளிவாக சொல்லுகின்றது, தேவனுடைய ஆவி என்னை உண்டாக்கிற்று, சர்வ வல்லவரின் சுவாசம் எனக்கு உயிர் கொடுக்கின்றது என்று. சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தில் ஒழுங்கற்றதின் மேல் அசைவாடிய அதே பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்கள் வாழ்க்கையின் குழப்பம், இருள், உடைந்த நிலைமைகளின் மேலும் அசைவாடி புதிய ஜீவனை கொண்டு வர தயாராக இருக்கின்றார். மேலும் நாம் யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் வழியாக செல்லும் போது அவர் குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக தேவனுடைய திட்டத்தில் குறிப்பிட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்காக குறிப்பிட்ட மனிதர்கள் மேல் தங்குகின்றார் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் வரும் பிரசங்கம் மற்றும் அற்புதங்களுக்கு மட்டுமல்ல. யாத்திராகமம் 31 பார்ப்பது போல ஆவியானவர் கைவினைஞர்கள், கலைஞர்கள், கட்டுபவர்கள் மேலும் வந்து ஞானம், திறமை, சிறப்பை கொடுக்கின்றார். நீங்கள் உங்கள் கைகளால் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் தேவனுடைய கைரேகை இருக்கும்படி உதவுகிறார் என்பதை காண்கின்றோம். தேவனுடைய ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய ஆவியை சுமக்கும் ஒரு ஆலயம் என்பதை மறந்துவிடக் கூடாது. மேலும் நியாயாதிபதிகள், சாமுவேல் மற்றும் ராஜாக்களின் புத்தகங்களில் பரிசுத்த ஆவியானவர் தவறாமல் வல்லமையாகவும் அடிக்கடி திடீரென்றும் செயல்படுகின்றார். நெருக்கடியான நேரங்களில் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல் வேகமாக இறங்குகின்றார். மனித பலத்தினால் மட்டும் ஒருபோதும் சாதிக்க முடியாததை செய்து முடிக்க நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் 6 கூறுவது போல தேவனுடைய ஆவி சிம்சோன் மேல் வல்லமையாக இறங்கினதினால் அவன் தன் வெறும் கைகளால் சிங்கத்தை கிழித்து போட்டான் என்று காண்கின்றோம். சங்கீதம் 51:11 நாம் காண்கின்றோம், தாவீது ராஜ்யத்தையோ மதிப்பையோ கேட்கவில்லை, உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்துக் கொள்ளாதையும் என்று மட்டுமே ஜெபித்தான். ஏனென்றால் ஆவி இல்லாமல் எல்லாமே வீண் என்பதை அவர் அறிந்திருந்தார். தாவீது சவுலுக்கு நடந்ததை பார்த்தார். அவர் அறிந்தார், ஆவி இல்லாமல் வல்லமை, பதவி மற்றும் அரண்மனை ஆகியவை ஒன்றுமில்லை என்று. ஆவியே எல்லாம் என்று அவர் அறிந்திருந்தார். பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன புத்தகங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பியுள்ளன. எசாயா, யோவேல், எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் ஆவியானவர் எல்லார் மேலும் வருவார் என்று முன்னறிவித்தார்கள். எசாயா 61:1 தான் இயேசு லூக்கா 4 வாசித்த இன்று இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்று சொன்ன வசனமாகும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் கற்பம் தரித்தது முதல் உயிர் தெழுதல் வரை எல்லாமே பரிசுத்த ஆவியின் கதைதான். இயேசுவின் தாய் கற்பம் தரித்தல் பரிசுத்த ஆவியின் கிருபை. இதை மத்தேயு 1:20 லூக்கா 1:35 காணலாம். இயேசுவின் திருமுழுக்கு லூக்கா 3:21 காண்கின்றோம். புறா போல ஆவி இறங்குகின்றார். இதுவே மெசியாவின் அபிஷேகம். ஊழியம் வெறும் சடங்கு அல்ல, அது ஆவியினால் நிரப்பப்படுதல். மேலும் லூகாஸ் 4:1 தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட உடனேயே ஆவியானவர் அவரை சோதனையின் வனாந்தரத்திற்கு நடத்தினார் என்பதனையும் காண்கின்றோம். ஆவியானவர் எப்போதும் எம்மை சுகமான வழிகளில் நடத்த மாட்டார். சில நேரம் நீங்கள் யாராக மாற வேண்டுமோ அதற்காக சோதனை வழியாக நடத்துவார். இயேசு ஆவியினால் நிறைந்தவராக வனாந்தரத்திற்குள் போனார். ஆவியின் வல்லமையோடு வனாந்தரத்திலிருந்து வெளியே வந்தார். வனாந்தரம் அவரை பலவீனப்படுத்தவில்லை, அதுவே அவரை உருவாக்கியது.
அப்போஸ்தலர் பணி 10:38 எமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இயேசுவின் எல்லா அற்புதங்களும் சுகமாக்குதலும் பிரசங்கமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் அன்று. இயேசு தேவனுடைய தெய்வீக தன்மையையும் தேவனுடைய ஆவியானவரின் வல்லமையையும் தன்னகத்தே கொண்டிருப்பதை நாம் அறிந்து பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே தாம் வாழ்ந்து எமக்கு முன்மாதிரியை காட்டியுள்ளார். நற்செய்தியில் உள்ள ஒவ்வொரு அற்புதமும் பரிசுத்த ஆவியின், அதாவது தேவ ஆவியானவரின் செயல்பாடேயாகும். யோவான் 14:16-17 இயேசு சிலுவைக்கு போகும் முன் வேறு தேற்றரவாளன், அதாவது பரிசுத்த ஆவியை என்றென்றும் நம்மோடு இருக்க தேவனிடம் வேண்டிக் கொள்வதாக வாக்கு கொடுப்பதை காண்கின்றோம். ஆகவே உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் நீங்கள் எங்கு இருக்கின்றீர்களோ அங்கெல்லாம் எப்போதும் இருக்கின்றார். எல்லை இல்லாமல் தடை இல்லாமல் எல்லா இடங்களிலும் நம்மோடு இருக்கின்றார். மேலும் ரோமர் 8:11 கூறுகின்றது, இயேசுவை உயிர்த்தெழுப்பின அதே ஆவி நமக்குள் இருந்தால் நம் சாவுக்குரிய சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார். ஏனென்றால் அதே ஆவி நமக்குள் வாசம் பண்ணுகின்றார். ஆம், கல்லறையை வென்ற வல்லமை நமக்குள் இருக்கின்றது. அப்போஸ்தலர் பணி 2:4 காண்கின்றோம். இயேசு சொன்னபடி வாக்குத்தத்தம் வரும் வரை 120 பேரும் எருசலேம் மேல் மாடியில் ஜெபித்து காத்திருந்தார்கள். பெந்தெக்கோஸ்தே நாளில் பலத்த காற்றின் சத்தம், அக்கினி நாவுகள் அவர்கள் மேல் இறங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்பப்பட்டு வேறு பாஷைகளில் பேசினார்கள் என்று. இயேசுவை 3 முறை மறுதலித்த அதே பேதுரு ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டு 3000 பேரை மனம் திருப்பினார். அதே மனிதன், ஆனால் வேறு வல்லமை, அதுதான் பரிசுத்த ஆவி. பெந்தெக்கோஸ்தேயின் வாக்குத்தத்தம் வெறும் வரலாறு அல்ல, நீங்கள் வாழும் இடத்திலேயே அது உங்களுக்கு உரியது. புதிய ஏற்பாட்டில் ஆவியை பற்றி அதிகமாக எழுதியவர் பவுல். ரோமர், கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர் எல்லாம் ஆவியை பற்றிய அழகான இறையியல். ரோமர் 8:1-2 காண்கின்றோம். ஆகையால் இப்போது கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வாழ்வு தரும் தூய ஆவியின் விதி பாவம், சாவு ஆகியவற்றின் விதியில் நின்று உங்களை விடுவித்துள்ளது. இயேசுவோடு இணைந்திருப்பது என்பது அவர் காட்டிய வழியில் நடப்பதாகும். பாவம் மற்றும் மரணத்தின் விதி என்பது நம்மை அடிமைப்படுத்தியவைகளை குறிக்கின்றது. வாழ்வு தரும் தூய ஆவியின் விதி என்பது அவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதாகும். ஆகவே இப்போது கிறிஸ்து இயேசு காட்டிய வழியில் நடப்போருக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்வு தரும் தூய ஆவியின் விதி அடிமைப்படுத்தியவற்றின் விதியின் என்று நம்மை விடுதலையாக்கியுள்ளது. தேவ ஆவியானவரின் வல்லமை பாவத்தின் ஈர்ப்பு விசையை உடைக்கின்றது. உங்கள் முயற்சியால் அல்ல, அவருடைய வல்லமையால். உங்கள் ஒழுக்கத்தால் அல்ல, அவருடைய ஒழுக்கம் உங்கள் வழியாக கிரிகை செய்கின்றது. ரோமர் 8:14 சொல்லுகின்றது, தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகின்றவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விதிகளை மட்டும் கடைபிடிக்கும் வாழ்க்கை அல்ல, அது தேவ ஆவியினால் வழி நடத்தப்படும் வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவனை போல் நடக்க முயற்சி செய்பவருக்கும் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுபவருக்கும் இடையே அடிப்படையான வித்தியாசம் இருக்கின்றது. ஒன்று களைப்பை கொண்டு வரும், மற்றது மாற்றத்தை கொண்டு வரும். ரோமர் 8:26 சொல்லுகின்றது,
அப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கின்றார். இது வேறு எந்த வசனத்தையும் விட அதிகமான உடைந்து போன மக்களை அதிகமான கடினமான காலங்களில் தாங்கி வருகின்றது. இது உடைந்து போனவர்களை தாங்கும் வசனம். அதே போல் ஆவியானவர் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கின்றார். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியோம். ஆனால் ஆவியானவரே வார்த்தையால் சொல்ல முடியாத பெருமூச்சுகளோடு நமக்காக பரிந்து பேசுகின்றார். நீங்கள் என்ன சொல்வது என்று தெரியாத போது, உங்கள் வழி வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் போது ஜெபிக்க வாயை திறக்கிறீர்கள். ஆனால் ஒன்றும் வராத போது ஆவியானவர் ஏற்கனவே உங்களுக்குள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத பெருமூச்சுகளோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் உங்கள் மௌனத்தை எடுத்து அதை பரிந்து பேசுதலாக மாற்றுகின்றார். அவர் உங்கள் பலவீனத்தை எடுத்து அதை ஒரு ஜெபமாக மாற்றுகின்றார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 ஆவியின் கனிகள் பற்றி கூறுகின்றது. ஆவியின் வரங்கள் அல்ல, ஆவியின் கனிகள். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆகியவையே. இதுதான் ஆவிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் உண்டாகும் மாற்றம். இது ஒரு நாளில் வராது. ஒப்புக் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் ஆவியானவர் மெதுவாக நம்மை மாற்றுகின்றார். கிளை கொடியோடு இணைந்திருப்பதை போல ஆவியோடு இணைந்த வாழ்க்கையில் இயல்பான விளைவு இல்லை. 1 கொரிந்தியர் 12 ஆவியின் வரங்கள் பற்றி கூறுகின்றது. வெவ்வேறு வகையான வரங்கள் உண்டு, ஆனால் அதை கொடுப்பதே ஒரே ஆவியானவரே. வெவ்வேறு வகையான ஊழியங்கள் உண்டு, ஆனால் தேவன், அதாவது கடவுள் ஒருவரே. வெவ்வேறு வகையான கிரிகைகள் உண்டு, ஆனால் அவை அனைத்திலும் எல்லாவற்றிலும் கிரிகை செய்கின்றவர் ஒரே தேவனே. ஞானத்தை விளக்கிச் சொல்லும் கொடை, அறிவை விளக்கிச் சொல்லும் கொடை, நம்பிக்கை, பிணி தீர்க்கும் கொடை, வல்ல செயல்களை செய்யும் ஆற்றல், இறைவாக்கு உரைக்கும் கொடை, பல்வேறு பிரித்தறியும் ஆற்றல், வெவ்வேறு மொழிகளை பேசும் கொடை, மொழிகளை விளக்கிச் சொல்லும் கொடை போன்ற கொடைகள், அதாவது வரங்கள் கொடுப்பவர் ஒரே தேவனின் ஆவி. கிரிகை செய்பவரும் ஒரே தேவனே. ஒவ்வொரு கனியும் வரமும் அன்பிற்கான ஒரு கருவி. ஒவ்வொரு அற்புத வெளிப்பாடும் சமுதாயத்தின் சேவைக்காகவே. உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ளவர்களுக்காகவும் அவர் உங்கள் மூலமாக வேலை செய்கின்றார். உங்களுக்குள் இருக்கும் சுகமாக்கும் வரம் உங்கள் அருகில் உள்ள வியாதி உள்ளவர்களுக்காகவும் தான். உங்களுக்குள் இருக்கும் ஞானத்தின் வரம் உங்கள் அருகில் குழம்பி இருக்கும் நபருக்காகவும் தான். உங்களுக்குள் இருக்கும் தைரியம் உங்கள் முன்னால் உடைந்து போயிருக்கும் நபருக்காகவும் தான். நீங்கள் ஒரு தேக்கம் அல்ல, நீங்கள் ஒரு நதி. மேலும் ஆவியானவர் உங்கள் வழியாக பார்க்கின்றார். இவையெல்லாம் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு பாய வேண்டும். மேலும் ஆவியானவர் அவர் நேசிக்கும் ஜனங்களை நோக்கி உங்கள் வழியாக பாய்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இப்போது நாம் வேதத்தின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தலுக்கு வந்திருக்கின்றோம். அதாவது மறைந்திருந்த ஒன்றை வெளிப்படையாக காட்டுதல் என்பதாகும். இங்கே ஜோவான் கண்ட முழு தரிசனமும் ஆவிக்குள்ளாகவே கிடைத்தது. மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாததை ஆவியானவர் வெளிப்படுத்துகின்றார். வெளிப்படுத்தல் அதிகாரங்கள் 2 மற்றும் 3 7 சபைகளுக்கான கடிதங்கள். ஒவ்வொன்றும் காதுள்ளவன் ஆவியானவர் சொல்வதை கேட்கட்டும் என்று முடிகின்றது. இது கடைசி காலத்தில் முக்கியமானது. ஆவியானவர் என்ன சொல்கின்றார் என்பதாகும். சிங்காசனம், ஆட்டுக்குட்டி, முத்திரைகள், எக்காலங்கள்,
கலசங்கள் எல்லாவற்றிலும் ஆவியானவரே முழு வெளிப்படுத்தலுக்கும் மூச்சாக இருக்கின்றார். வெளிப்படுத்தல் 22 புதிய எருசலேம் ஜீவநதி ஜீவமரம் ஆவியால் தொடங்கி ஆவியால் முடியும் கதை. வெளிப்படுத்தல் 22:17 வேதத்தின் கடைசி அழைப்பை காண்கின்றோம். ஆதியில் இருளின் மேல் அசைவாடின அதே ஆவியானவர் இப்போது வா என்று அழைக்கின்றார். தாகமாய் இருக்கின்றவன் வரட்டும், விரும்புகின்றவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ளட்டும் என்று. ஆம் தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 முதல் வெளிப்படுத்தல் 22 17 வரை, அதாவது ஆதி முதல் அந்தம் வரை வேதம் முழுவதும் ஆவியானவர் செயல்படுவதை நாம் காண்கின்றோம். அவர் ஆரம்பத்தில் இருந்தார், அவர் இப்போது நடுவில் இருக்கின்றார், முடிவிலும் அவர் இருப்பார். இதுவரை சொல்லப்பட்ட மிக பெரிய கதையின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஓடும் நூல் அவரே. மேலும் அவர் உங்களுக்குள் வாழ்கின்றார். வரலாற்றை மாற்றிய மனிதர்கள் மோசே, கிதியோன், தாவீது, எசாயா, பவுல், பேதுரு இவர்கள் வலிமையான குணம் கொண்ட அசாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் அசாதாரண ஆவிக்கு ஆம் என்று சொல்ல தெரிந்தெடுத்த சாதாரண மனிதர்கள், அவ்வளவுதான். அசாதாரண காரியங்களை செய்வது ஆவியானவரே. அவர்கள் வெறுமனே வந்து நின்றார்கள், கீழ்ப்படைந்து இருந்தார்கள், அவர் செயல்பட அனுமதித்தார்கள். ஆவியானவரை அறிந்து அவருடன் நடந்து பேசி கீழ்ப்படிந்து தினமும் அவரால் நிரப்பப்பட அழைக்கப்படுகின்றோம். அது ஒரு நிகழ்வு அல்ல, அது வாழ்க்கையின் காற்று. நீ உடைந்தவனாக, பாவியாக, வயதானவனாக, இளமையானவனாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆவியானவர் உனக்காக இருக்கின்றார். அவர் இங்கே இருக்கின்றார். அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் இப்போதே உங்களுக்குள் உங்கள் வழியாக உங்களுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆவியினால் நிரப்பப்படுங்கள், ஆவியால் நடவுங்கள். உங்களை சுற்றியுள்ள உலகம் அந்த அக்கினியை உணரட்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நேசிக்கப்படுகின்றீர்கள், நீங்கள் நிரப்பப்படுகின்றீர்கள். ஒரு நொடி கூட நீங்கள் தனியாக இல்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவ வார்த்தையின் அடிப்படையில் நாம் பேசும் வார்த்தைகளுக்கு அதிகாரம் உண்டு. எனவே இப்போதே நான் இதை உங்களுக்கு உறுதிப்படுத்த விரும்புகின்றேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாழ்கின்றார். உங்கள் அருகில் அல்ல, உங்களுக்கு மேல் அல்ல, உங்களுக்குள் வாழ்கின்றார். படைப்பின் போது இருந்த அதே ஆவியானவர், இயேசுவை மரித்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுப்பினவர், பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்தவர். அவர் உங்கள் சரீரத்தை தனது நிரந்தர வாசஸ்தலமாக ஆக்கி இருக்கின்றார். நீங்கள் பரிசுத்த ஆவியாரின் ஆலயமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகின்றீர்கள். நீங்கள் தனியாக முடிவுகள் எடுப்பதில்லை. நீங்கள் எதிர்காலத்தை தனியாக எதிர்கொள்வதில்லை. தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கும் ஆவியானவர், தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கும் ஆவியானவர், தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி உங்களுக்காக வேண்டுதல் செய்கின்றார். அவர் உங்களை நடத்துகின்றார். உங்களால் ஜபிக்க முடியாத பலவீனமான நேரங்களில் கூட ஆவியானவர் உங்களுக்காக பரிந்து பேசுகின்றார். உங்கள் மௌனம் கூட ஜெபமாக மாறுகின்றது. உங்களை தேவன் ஆவியின் கனிகளினாலும் சகல அற்புத வரங்களினாலும் உங்களுடைய ஆறுதலுக்காக மட்டுமல்ல, பிறரின் நன்மைக்காகவும் நிரப்புகின்றார். உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள் வாழ்கின்றது. சத்துரு உங்கள் வாழ்க்கையில் அழிக்க முயற்சித்தது எதுவாக இருந்தாலும், உங்கள் சந்தோஷம், உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை, உங்கள் கனவுகள் யாவும் ஆவியானவரின் உயிர்த்தெழுதல் வல்லமைக்கு உட்பட்டவை.
எது மரித்ததோ அது எழும்பும், எது உடைக்கப்பட்டதோ அது சீர்படுத்தப்படும். ஆவியானவரின் குரலை நான் கேட்கிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று. நீங்கள் அவருடைய ஆடுகள், நீங்கள் அவரின் செய்தியை கேட்டீர்கள். அவர் தனது வார்த்தையின் மூலமாக உங்களுடன் பேசுகின்றார். ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கின்றீர்கள். பகுதியாக அல்ல, முழுமையாக, தற்காலிகமாக அல்ல, நிரந்தரமாக, நிபந்தனையின்றி கிருபையினால் அவர் உங்களை நிரப்புகின்றார். அவர் உங்கள் வழியாக செயல்படுகின்றார். அவர் இல்லாதது போல இனி ஒருபோதும் நீங்கள் வாழ மாட்டீர்கள். ஏனென்றால் அவர் இல்லாமல் இல்லை. அவர் இப்போதே உங்களுக்குள் இருக்கின்றார். ஆமென். இந்த பரிசுத்தமான நேரத்தை முடிப்பதற்கு முன் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க விரும்புகின்றேன். உங்கள் வீட்டின் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், உங்கள் மனதின் மேல் மற்றும் உங்கள் ஆவியின் மேல் நான் ஆசீர்வதிக்க விரும்புகின்றேன். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் நான் இன்று உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு நபரையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் இப்போது எங்கு இருக்கின்றார்கள் என்று நீர் சரியாக அறிவீர். அவர்கள் இந்த மணி நேரத்துக்குள் என்னவெல்லாம் கொண்டு வந்தார்களோ அதை நீர் அறிவீர். அவர்கள் இரகசியமாக ஏறெடுக்கின்ற ஜெபங்கள், அவர்கள் மௌனமாக சுமக்கும் காயங்கள், கேட்க பயந்த கேள்விகள் எல்லாம் உமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவரே, இப்போதே அவர்கள் மேல் நிறைவாக இறங்கி வாரும். ஒவ்வொரு வெற்றிடத்தையும் நிரப்பும். ஒவ்வொரு குழப்பத்திலும் பேசும். மிகவும் ஆழமானதால் சாதாரண வார்த்தைகளால் ஆற்ற முடியாத ஒவ்வொரு காயத்தையும் சுகமாக்கும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் பிரதிநிதித்துவப்படும் ஒவ்வொரு உயிரின் மேலும் பாதுகாப்பின் முத்திரையை வைக்கும்படி உம்மிடம் கேட்கின்றேன். அவர்களுடைய மனதின் மேல் பயத்தில் இருந்து, சந்தேகத்தில் இருந்து, சத்துருவின் பொய்களில் இருந்து அவர்களை காக்கும்படி உம்மிடம் கேட்கின்றேன். அவர்களின் வீடுகளின் மேல் ஆண்டவரே, ஒவ்வொரு கதவு மற்றும் ஜன்னலை சுற்றிலும் உம்முடைய சமாதானம் ஒரு மதிலை போல நிற்கட்டும். அவர்களுடைய சரீரங்களின் மேல் நோய் வேரூண்ட முயற்சித்த இடங்களிலெல்லாம் உம்முடைய சுகமாக்கும் வல்லமை பாயட்டும். ஒருபோதும் ஆவியின் நிறைவை அனுபவிக்காதவர்களுக்கு இதுவே அந்த நேரமாக இருக்கட்டும். அவர்கள் ஆமென்று சொல்லும் நாள் இதுவாக இருக்கட்டும். எல்லாம் மாறும் மணி நேரம் இதுவாக இருக்கட்டும். வழிதவறி போனவர்களுக்காக, வறண்டு போய் உணர்வற்றவர்களாக, ஒரு காலத்தில் இருந்த அக்கினியில் இருந்து தூரமாக உணர்கின்றவர்களுக்காக அவர்களை திரும்ப கொண்டு வாரும். மீண்டும் அவர்கள் மேல் ஊதும். மண்ணிலிருந்து ஆதாமுக்குள் ஜீவனை ஊதின அதே ஆவி நீரே இப்போது தூசி போல உணரும் எந்த ஆத்துமாக்குள்ளும் நீர் மீண்டும் ஜீவனை ஊத முடியும். அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதிருக்கட்டும். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய விசுவாசம், அவர்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக சத்துருவின் ஒவ்வொரு திட்டமும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இப்போதே தகர்க்கப்படட்டும். தூதர்கள் அவர்களை சுற்றி நிற்கட்டும். உம்முடைய அக்கினி அவர்களுக்கு முன்னும் பின்னும் செல்லட்டும். இந்த வாரத்துக்குள் அவர்கள் காக்கப்பட்டிருக்கின்றோம், பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம், நிரப்பப்பட்டிருக்கின்றோம் என்று அறிந்து நிற்கட்டும். அவ்வாறு செய்வதற்காக நன்றி தந்தையே. ஆமென்.